ஆமாம், இப்போ கல்யாண சுந்தரம் ஆஃபீஸில் இருப்பாரா? இருப்பார். அவர் தான் உனக்கு ரெகுலராக வெட்டிங் யார் தருவார். அவரை ஏன்டா டென்ஷன் ஏற்றுற? அன்றைக்கி ஒருத்தங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு, அதுதான் போனேன். அங்கே யார் தெரியும் உனக்கு நீ உதவி பண்ண போன? உதவி பண்ண யாரையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பாரு, டைரக்டருக்கே பஞ்சா. நோட் பண்ணிக்கிறேன். சரி, இவ்வளோ நாளாக ஏன் போய் பார்க்கல வர? அன்றைக்கி ஃபோன்லேயே பயங்கரமாக திட்டாரு. நேரில் போக மனசு இல்லை. நேரில் போய் தாண்டா ஆகணும். இஎம்ஐ பே பண்ணல மாசானா. அதுக்கு தாண்டா இப்போ அவரை பார்க்க போகிறேன். நீ பண்ண வேலைக்கு டவுசரோட அழுவா இருப்பார். சரி, அவர் கோவமாக பேசுறதை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடு. அடைச்சி நீ எப்படா மாறின? அடே, படத்தில் டைலாக்காக யூஸ் பண்ணலான்னு கேட்டேன்டா. கொஞ்சம் விட்டால் 7 குரூப்பில் சேர்த்து ப்ரூவ் பண்ணியே. சரி, யோசிச்சு சொல்லு. அந்த சில்லற வேலையெல்லாம் நான் பண்ணுறதில்ல. டேய், நீ பேசுகிறத பார்த்தா சூசைட் பண்ணி போன மாதிரி தெரியலையே. உண்மையை சொல்லு. கேமரா வாங்கத்தானே போய் சொன்னேன். அப்புறம் எப்படா இவ்வளோ பஞ்ச் அடிக்கிற? நம்மளை படித்த அந்த இறைவனுக்கு தெரியாதா நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு? அதுக்குள்ளே நம்ம ஏன் அவசரப்படணும்? இருடா, நோட் பண்ணிக்கிறேன். ஃபிலாசபிலாம் பேசுகிற? சரிடா, நான் கிளம்புறேன். கேமரா வீட்டில் வச்சிரு, சாயங்காலம் வாங்கிக்கிறேன். எப்படி தற்கொலை பண்ண போனோம் தத்துவமாக பேசுகிறான்? ஹவு பாசிபிள்? என்னவா இருக்கும்? சொல்லுப்பா. ம் ம் சரி. ஆமாம், ஒரு புது ஆர்டர் வந்திருக்கு. சரி, ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். என்னடா இவ்வளோ நாள் கோமால இருந்தியா? சொல்டா. நீ பொறுப்பான பையன் தானே பம்பாய் அமுச்சு வச்சேன். அன்றைக்கி ஒரு எமர்ஜென்சி. என்ன இழுத்துச்சா? எனக்கு இல்லைண்ணே. ஊர் பேர் தெரியாத இடத்துல யாருக்கு இழுத்துச்சு? இங்கே பாரு, ஊருக்கு வேணால் நீ நல்லவனாக இருந்துட்டு போ, அது பிரச்சனை இல்லை. முதலாளிக்கு நல்லவனாக இருக்கணும்ல. நீ பண்ண வேலைக்கு பம்பாய்க்காரன் என்ன கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறான். உனக்கு ஹிந்தி தெரியுமா? தெரியாதுண்ணே. எனக்கு தெரியும், அதனால தான் உரைக்குது. மன்னிச்சிடுங்கண்ணே. இனிமேல் உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேன். நீ மேரேஜ் ஆர்டருக்கு போகிறேன்னு எனக்கு தெரியும். நான் நினச்சிருந்தா உனக்கு யாரும் ஆர்டர் கொடுக்காத மாதிரி பண்ணியிருப்பேன். நீ நல்ல பையன்றனால உன்னை விடுறேன். ஆனால் ஒன்று, இனிமேல் இந்த பக்கம் ஆர்டர் கேட்டு வந்துடாத.